கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1623 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28 அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இந்த அவனுடைய என்ற இடத்திலே உழவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விவசாயியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விவசாயம் செய்கிறவனுடைய தேவன் விவசாயியை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உழவனுடைய தேவன் உழவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அதற்கு முந்தின பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உழுகிற உழவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ, அதே போல ஆண்டவர் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருப்பார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. வேத வசனம் நமக்கு தெளிவாக விளக்கத்தை தந்திருக்கிறது. வேத வசனத்தின் பிரகாரம் நாம் நடப்போமானால், வேத வசனத்தை நாம் கைக்கொள்வோமானால், வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவனால் நடத்தப்படுவதற்கு உதவி செய்யும். எனவேதான் இங்கே ஒரு உழவனை குறித்து சொல்லி ஆண்டவர் வேத வசனத்தை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். உழவன் ஒரு தடவை நிலத்தை உழுதுவிட்டால் போதும், பரம்படித்து விட்டால் போதும். அதே போல ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை தந்திருக்கிறார். அதை நாம் கவனிப்போமானால் ஆண்டவர் நம்மை நன்றாய் போதித்து நமக்கு சில காரியங்களை உணர்த்துவார். இந்த வேத பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்ட வேண்டுமானால், உனக்கு உணர்த்துகிற சூழ்நிலையிலே நீ வாழ வேண்டுமானால், ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டு அல்லது கற்றுக்கொண்டு கடைப்பிடிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களை போதித்து உணர்த்தி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உழவன் ஒரு தடவை வயலை உழுது பரம்படித்து அதன் பின்பு அறுவடைக்கு விதைத்து அறுவடைக்கு தயாராவதை போல ஆண்டவர் நமக்கு நல்ல போதனைகளை தந்திருக்கிறார். அதற்கு செவி கொடுத்து அதை கற்றுக்கொண்டு கைக்கொள்வோமானால் நல்ல அறுவடையை நாம் பெறுவோம், பரலோகமும் பெறும். நீங்கள் அல்லேலூயா அறுவடைக்கு தயாராகுங்கள். அறுவடைக்கு இந்த வயல் நிலங்கள் தயாராக இருக்கிறது. அறுவடை செய்வதற்கு தயாராகுங்கள். அப்பொழுதுதான் பரலோகம் சந்தோஷப்படும். ஆத்தும ஆதாயத்துக்கு தயாராகுங்கள். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வசனத்தை வைத்து இடித்து கொண்டிருக்க மாட்டார். ஒரு தடவை போதித்து விட்டார். அதை கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம், கைக்கொள்வோம். ஆண்டவர் மகிழ்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.